ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் F64 பாக்ஸோட புது வெர்ஷன் வந்துட்டு இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ம்வேர் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாக்ஸோட ஃபர்ம்வேர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. பாக்ஸோட OS வந்து ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிக்கோங்க. நார்மலாக கனெக்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் பாக்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளார வந்துட்டு வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேர்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் பாக்ஸ் ஃபர்ம்வேர்ங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பாக்ஸோட ஃபர்ம்வேர் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருக்காது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேர்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடிங்னு வரும். டவுன்லோடிங் ஆகிட்டு உங்களோட இந்த பாக்ஸ் இது பண்ணியிருப்பீங்க இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா F64ஓட செட்டப்பை, அதில் வந்து இந்த இடத்துல பாக்ஸ் ஃபர்ம்வேர்னு இருக்கிறதுலையே இந்த ஃபோல்டருக்குள்ளார வந்து அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி உட்காந்துரும். அதுக்கப்புறமா செகண்ட் டைம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்ணணும். இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் வந்து DFU மோடுக்கு போயிடும். சில பாக்ஸ் வந்து ஆனில் இருக்கும்போதே நீங்கள் ரைட் ஃபர்ம்வேர் கொடுத்துட்டு இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிங்கனாலே வந்துட்டு ரைட் ஆகிடும். அப்படி ரைட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி F64 சிப் ஐடி மிஸ்மேட்ச்னு வருது, F64 சிப் ஐடி மிஸ்மேட்ச்ன்ற வார்த்தை வந்ததுன்னா நீங்கள் பாக்ஸை DFUவில் போட்டு ரைட் பண்ணுங்கள், கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், சென்டர் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்ணுங்கள். ரீகனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடும். இந்த இடத்துல வந்துட்டு USBயில் டிடெக்ட் ஆகும். இது இந்த 15 போர்ட்டில் எனக்கு டிடெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் மறுபடியும் டிடெக்ட் ஆகல, அப்டேட் ஆக மாட்டேங்குதுன்னா ADP டிரைவர் கனெக்ட் ஆகிருக்குதுன்னா அந்த ADPயை அன்இன்ஸ்டால் பண்ணி விடுங்க. இந்த வெர்ஷனுக்கு அது தேவையில்லை. ஒருவேளை உங்கள் பாக்ஸ் ஃபர்ம்வேர் அப்டேட் ஆகலைன்னா ADP டிரைவர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எகைன் மறுபடியும் DFU மோடில் டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேர் கொடுத்து அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். 1 by 1 இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ F64 சிப்பு மிஸ்மேட்ச்னு வந்ததுன்னா ஒன்றும் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். DFU மோடில் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள் பாக்ஸை, சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி ADP டிரைவரை முடிஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் பண்ணி விட்டுக்கலாம். தேவையில்லை ஆகலைன்னா பண்ணுங்கள், ADP டிரைவர் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த புது வெர்ஷனை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது F64 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி யூஸ் பண்ண சொல்லி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். பை.